இன்னைக்கு ஆகஸ்ட் 12 இன்னைக்கு வந்து உலக யானைகள் தினம். ஸோ இதை வந்து யானைகளோட பாதுகாப்பை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெள்ளிங்கிரி பாதுகாப்பு அமைப்பு மூலியமா நாங்கள் வந்து இந்த ரேலியை கண்டக்ட் பண்ணுறோம். வெள்ளிங்கிரி பாதுகாப்பு அமைப்பு எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த மலைகளில் காடுகளில் மக்கள் போடுற இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து எடுக்கிறோம். இதுதான் எங்களுடைய எங்களுடைய மெயினான வேலை. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த வேலைகள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1500 யங்ஸ்டர்ஸ் வந்து எங்கள் கூட இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஒவ்வொரு மலையாக போய் மக்கள் போடுற இந்த பிளாஸ்டிக்குகளை வந்து எடுத்திருக்கோம். நாங்கள் க்ளீன் பண்ணுறது வந்து எங்களுடைய வேலை தான். ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு அவேர்னஸ். மக்கள் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து காடுகளில் மலைகளில் நீங்கள் போடுற பிக்னிக் ஸ்பாட்டில் போய் போடாதீங்க. அந்த இடம் அழகாக இருக்குது, ஒரு காடு மலை, நீங்கள் போகிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே அழகாக இருக்குன்றதுனால தான் நீங்கள் அங்கே போய் அந்த இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் போகிறீங்க. தயவு செய்து அங்கே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க, சீனரிஸ் என்ஜாய் பண்ணுங்க. பட் அதே சமயத்தில் நீங்கள் கொண்டு போகிற அந்த பிளாஸ்டிக்கு, அந்த வாட்டர் பாட்டில்ஸ், அந்த நீங்கள் சாப்பிட்ற அந்த காகித பொட்டணங்கள் அதெல்லாம் திருப்பியும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு அந்த வேஸ்ட்டை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த காடுகளில் போடாமல் கீழே கொண்டு வந்து அதுக்குண்டான டஸ்ட்பினில் வந்து போடுங்க. இதுக்குண்டான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதை எங்கள் வெள்ளிங்கிரி பாதுகாப்பு அமைப்பு. நாங்கள் வந்து ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு காடா ஒவ்வொரு மலையா, மெயினாக வெள்ளிங்கிரி மலையில தான் ஆரம்பித்தோம். இப்போ ஒவ்வொரு மருதமலை, ஓதிமலை, ஒவ்வொரு மலையாக போயிட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து க்ளீன் பண்ணுறோம். பட் என்ன இதில் சங்கடமான விஷயம்னா, நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், திருப்பி அடுத்த வாரம் போகும்போது நாங்கள் க்ளீன் 10 கிலோ க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்த வாரம் 15 கிலோ பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ நாங்கள் க்ளீன் பண்ணுறதுல வந்து எந்த யூஸுமே இல்லை. வேதனையான விஷயம். இத்தனை பேர் நீங்கள் எல்லாம் வந்து சண்டே வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சினிமாவுக்கு போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க. நாங்கள் ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய ஃபேமிலி டைமை வந்து நாங்கள் வந்து இந்த மலைகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம். ஸோ பொதுமக்களுக்கு வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள்ன்றதை விட ஒரு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செய்து வந்து இந்த கொண்டு போகிற பிளாஸ்டிக்ஸை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஆகட்டும், நீங்கள் உணவு பட்டணங்களை கொண்டு போகிற பிளாஸ்டிக் எந்த குப்பையும் காடுக்கு வந்து குப்பை போடுற இடம் இல்லை. அது வந்து கடவுளோட வரம், கடவுள் கொடுத்த ஒரு படைப்பு, அருமையான ஒரு இயற்கை. அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் வந்து நீங்கள் கொண்டு தயவுசெய்து பிக்னிக், டூரிஸ்ட் எல்லாமே போகிறவங்க எந்த மலைக்கு போனீங்கனாலும் சரி, மலைகளில் நீங்கள் கொண்டு போகிற இவ்வளோ பெரிய பொட்டணமாக கொண்டு போகிறீங்க, திரும்பி வரும்போது சும்மா 4 பேப்பர் இருக்கும், 2 எம்டி வாட்டர் பாட்டில் இருக்கும். அதுக்கு தயவுசெய்து பிளெயின்ஸில் கொண்டு வந்து அதுக்கு உண்டான டஸ்ட்பினில் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்கிற பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குன்றதை வந்து உணர்ந்துக்குங்க. எங்கள் இந்த 1000 பேருக்கு மட்டும் இல்லை, பப்ளிக் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வேணும். அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா எங்களோட இந்த வேலை ஈஸியாக இருக்கும். இந்த மலைகள் இந்த காடுகளையும் பாதுகாக்கிற இந்த டீமோட ஃபோர்ஸை வந்து இன்னும் வேறு எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு நாங்களும் செலவு பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் சுற்றி ஒரு வாக்கத்தான் கிரியேட் பண்ணோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த டைம் இந்த மத்தியானம் 12 மணி வெயிலையும் பொருட்படுத்தாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்காக பண்ணுறாங்க. அந்த அவேர்னஸ், அந்த குழந்தைகளுக்கு இருக்க அந்த பொறுப்புணர்வு பொதுமக்களுக்கு இருக்கணும். நீங்கள் கொண்டு போகிற அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் தயவு செய்து கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து பிளெயின்ஸில் வந்து அதுக்கு உண்டான டஸ்ட்பினில் போடுங்க. இந்த ஒரு சின்ன வேலையை மட்டும் பண்ணுங்க. இந்த காடு, இந்த மலை, இந்த இயற்கையும் இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் செழிக்கும், இன்னும் சிரிக்கும். வேற எந்த மாதிரியான விழிப்புணர்வு? வேற எதுவுமே இல்லைங்க. இந்த மெயினாக பிளாஸ்டிக் அகேன்ஸ்ட் அந்த கேம்பெயின் தான் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு பாரு. இவங்க பிரகாஷ், ஹரியண்ணன், இவங்க எல்லாமே நம்ம அமைப்பில் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து அவங்களுக்கு அத்தனை டைமும் இந்த மலைக்கு ஒரு 1000 பேர் ஒவ்வொரு மலையாக போய் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரோம். திருப்பியும் அடுத்த வாரம் போகும்போது திருப்பியும் அதே இடத்துல குப்பை இருக்கிறதா ரொம்ப சங்கடமான விஷயம், வேதனை விஷயம். அதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பொறுப்பை வந்து சரி மக்கள் போடுறாங்க, திருத்தவே முடியாது, நாங்கள் வந்து அதை விடுறதில்லை. இந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணி திருப்பி இன்னும் 1 வருஷத்துக்குள்ளாரையாவது எல்லாருக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த காடுகளை மலைகளையும் பிளாஸ்டிக் எல்லாம் பண்ணுன்ற. நம்ம வீட்டில் குப்பை போட மாட்டோம் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து அதுக்குன்னா டஸ்ட்பினில் தானே பிளாக் கவரில் போட்டு வெளியில் வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த மலைகளையும் இந்த காடையும் உங்கள் வீடாக நினச்சி, கோயிலாக நினச்சி இதை வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு பாதுகாத்து வச்சுருங்க. வனத்துறை வந்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டோட மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்ம பாட்டுக்கு போயிட்டு இது என்னோட இடம் போக முடியாது. வனத்துறையோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நாங்கள் நுழைய முடியும். ஸோ வனத்துறை வந்து எங்களுக்கு அதுக்குண்டான பாதுகாப்பு. ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் போகும்போது அனிமல்ஸ் இருக்கிற இடம், வைல்ட் லைஃப் இருக்கிற இடம், எங்களுக்கு கூட வந்து அதுக்கு வனத்துறை அவங்க அதிகாரிகளும் எங்கள் கூட 1-2 பேர் வராங்க. வந்து அவங்களோட பாதுகாப்போட தான் இந்த வேலையை வந்து எங்களால் செய்ய முடியுது. ஆமாங்க, அது உண்மைதான். பிளாஸ்டிக் இல்லாமல் இருந்தாலே வனமும் காடும், அந்த பிளாஸ்டிக்கும் நீங்கள் மக்கள் போடுற குப்பை இல்லாமல் இருந்தாலே இந்த காடு, இந்த வனமும், இந்த நம்மளுடைய நீர்நிலைகளும் எல்லாமே இன்னும் செழிப்பாக அழகாக இருக்கும்.
ஸோ வனத்துறை வந்து அதுக்குண்டான ரூல்ஸ் தான் போட முடியும். பட் அதோடைய அதை வந்து அந்த பொறுப்புணர்வு பத்திரமா வைக்கணுன்ற பொறுப்புணர்வு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கணும். தனி மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் பிரகாஷ், வெள்ளிங்கிரிமலை பாதுகாப்பு அமைப்பில் இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா களப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக யானைகள் தினம் அன்னைக்கு இந்த மாதிரி ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இந்த 1.5 வருஷமா எடுத்த அந்த குப்பைகளில் அவ்வளோ அந்த யானை சாணத்திலிருந்து அவ்வளோ பிளாஸ்டிக்கில் நாங்கள் பார்த்துருந்தோம். அவ்வளோ ஒரு மனது வேதனையாக இருந்துச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அது டைஜஷன் ஆகாமல் எவ்வளோ அனிமல், வெறும் யானை மட்டும் கிடையாது, ஒரு வனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலைகள் எல்லாமே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அந்த வன உயிரினங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சொந்தம். அப்போ அது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அங்கே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு அதில் அந்த மசாலா தடவை கவர் அந்த மாதிரி இருக்கு, நிறைய சாப்பிட்டு டைஜஷன் ஆகாமல் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இறந்துருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வேதனையாக இருந்துங்காட்டி எங்களுக்கு இந்த வெள்ளிங்கிரிமலையில் ஆரம்பிச்ச இந்த களப்பணி அடுத்தது மருதமலை, ஓதிமலை, இப்போ வந்து அனுபாவி, இந்த மாதிரி ஒவ்வொரு மலைகளை சார்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வனம் நல்லா இருந்தால் தான் மரங்கள் நல்லா இருக்கும், மரங்கள் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட் லைஃப் தான். அவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனோட சுய ஒழுக்கம் நம்ம எல்லாம் என்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய பாரத தாய்நாடு வந்து ஒரு அழகான நெகிழி கழிவுகள் இல்லாத ஒரு தாய்நாடாக மாறணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரே குறிக்கோள். அது கண்டிப்பாக எங்களுடைய வெள்ளிங்கிரிமலை பாதுகாப்பு அமைப்பு கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து அதை நாங்கள் வந்து வெற்றிகரமாக அதை நிச்சயமாக அதை சரி செய்வோம். நன்றி.